வளம் தரும் வாராகி வழிபாடு. அண்டம் முழுவதும் பரவியுள்ள இறைவனின் அருட்தன்மையை மானுடர்கள் உணர்ந்து கொள்ள ரூப வடிவமாக இறைவன் எழுந்தருள்வது உண்டு. அதனால்தான் அருவமான இறைவனும் இறைவியும் பற்பல உருவம் தாங்கி வருகின்றனர். கருணையின் பிறப்பிடமான அம்பாள் எண்ணற்ற உருவம் கொண்டு நமக்கு அருள் தருகிறாள். அந்த அம்பாளின் கருணையை போற்றும் வண்ணம் ஆண்டுதோறும் பல விரதங்கள், வழிபடும் நாட்கள் என இருந்தாலும் அவை அனைத்தையும் விட அம்பாளுக்கு உகந்ததாக கொண்டாடப்படுவது நவராத்திரி. 4 வகையான நவராத்திரிகள் அம்பாளுக்கு சிறப்பானது. 1. பங்குனி மாதத்தில் வரும் வசந்த நவராத்திரி. 2. ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி. 3. புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி. 4. தை மாதத்தில் வரும் சியாமளா நவராத்திரி. இவற்றில் ஆனி மாதத்தில் வருவது வாராகி நவராத்திரி என்று சொல்லப்படும் ஆஷாட நவராத்திரி. ஆடிப்பட்டம் தேடி விதை என விவசாயிகள் தங்களது விவசாய வேலையை துவங்கும் முன்பு ஆனி மாதத்தில் வாராகியை வழிபடும் காலம் இது. வாராகி என்ற தெய்வம் சப்த மாதர்களில் ஒருவர். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என்னும் சப்த கன்னியர்களான இந்த 7 தெய்வங்களும் இல்லாத கிராமங்களே இல்லை. விவசாயிகள் அன்றாடம் தங்களது விவசாய வேலைகளை கவனிக்க செல்லும் முன் இந்த சப்த மாதர்களை வணங்கி செல்வது வழக்கம். இப்படி 7 பேரில் ஒருவராக இருந்த வாராகியின் வழிபாடு இன்று எல்லாருக்கும் தெரிந்து தனியே வணங்கும் அளவிற்கு அன்னையின் அருள் பரவியுள்ளது. முன்பு அபூர்வமாக ஒரு சில இடங்களில் மட்டுமே அம்பிகையின் திருக்கோயில் இருந்தது. ஆனால் இன்று பல கோவில்களை காண முடிகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வாராகி பிரசித்தி பெற்ற அம்பாள். சோழ நாடு சோறுடைத்து என்பதற்கு ஏற்ப விவசாய மக்களுக்கு கண்கண்ட தெய்வம் இந்த வாராகி. விவசாயம் மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஏற்படும் பலவித பிரச்சனைகளை வேரோடு அகழ்ந்து எடுப்பதில் இவள் வல்லவள். இவளின் ரூபமே வராக முகம், அதாவது காட்டுப்பன்றியின் முகம். கொம்பால் எப்படி பூமியை அகழ்ந்து வேரோடு உள்ள கிழங்குகளை உண்ணும் குணம் காட்டுப்பன்றிக்கு உண்டோ, அதுபோல நமது ஆழ்ந்த வினைகளை கூட வேரோடு நீக்கி நமக்கு நலம் தரும் நாயகி வாராகி. அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியும் இவளே. ஒரு படையை காக்க எத்தனை வலிமை அதன் தலைவிக்கு தேவை. படையை நோக்கி எதிரி தாக்க வரும் முன்னரே தன் படைகளை எச்சரித்து எதிரியை தடுத்து அழிக்கும் ஆற்றல் பெற்றவள் அன்னை வாராகி. நம்பிக்கையோடு இவளின் பாதம் பற்றி நம் கண்ணீரை இவளுக்கு காணிக்கையாக்கி வழிபட்டால் வாழ்வில் எதிரிகளே இன்றி பீடு நடை போட செய்வாள் வாராகி தாய். இந்த அம்பாளின் நவராத்திரி காலம் இந்த ஆண்டு 2024 ஜூலை 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அம்பாளுக்கு இந்த காலத்தில் செய்யும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுவது உண்டு. பொதுவாக வாராகியின் வழிபாட்டினை மேற்கொள்ளும் போது கடைபிடிக்கும் முறைகளை இந்த நவராத்திரி காலத்திலும் கடைபிடிக்கலாம். வாராகி அம்பிகையின் திருவுருவ படமோ சிலையோ இருந்தால் அதை வைத்து வழிபடலாம். சிலையோ படமோ இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அன்னையின் மந்திரங்களை ஓதி வாராகி அம்பிகையை வழிபாடு செய்யலாம். மந்திரங்கள் மிகவும் எளிமையானதே. வாராகி மூல மந்திரம் ஓம் க்ளீம் வராகமுகி க்ரீம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா. வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் மகிஷத் வஜாயே வித்மகே தந்தஹஸ்தாயே தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். வாராகி மகா மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வர்த்தாளி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்போ ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சசீர்முக கதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌம் டா 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 ஹீம் அஸ்திராய பட். மேற்கூறிய மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கு சிரமமாக இருந்தால் ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல்லி வழிபடலாம். சிவப்பு மற்றும் நீல நிற மலர்கள் வாராகியை வழிபட சிறப்பானது. இலையில் கிடைக்கும் மலர்களை கொண்டும் வழிபாடு செய்யலாம், தவறில்லை. மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, நிலக்கடலை, மாதுளம்பழம், வாழைப்பழம், கருப்பு உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், புளி சாதம் போன்ற நைவேத்தியங்கள் அம்பிகைக்கு பிரியமானவைகள். இவற்றில் உங்களால் என்ன முடிகிறதோ அதை படைக்கலாம். இந்த நவராத்திரி காலத்தில் காலையும் மாலையும் வழிபடலாம். கோவில் அருகே இருந்தால் அங்கு சென்று அன்னையின் அபிஷேக அலங்காரத்தை கண்டு வழிபடலாம். தினமும் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் பஞ்சமி 10/7/2024 அன்றும், அஷ்டமி 13/7/2024 அன்று மாலையிலும், 14/7/2024 அன்று காலையிலும் அஷ்டமி நேரத்தில் வாராகியை சிறப்பாக வழிபடலாம். காரியமாகும் வரை ஒருவருடன் பழகுவது, காரியமான பிறகு அவரை கண்டு கொள்ளாமல் இருப்பது சிலரது வழக்கம். பக்தியில் கூட இன்று சிலர் தேவைக்கு இந்த கடவுள், இல்லை என்றால் இன்னொரு கடவுள் என மாறும் நிலையை பார்க்கிறோம்.
அப்படியல்லாமல் உண்மையான அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு வழிபடும் அன்பருக்கு வாராகி பேசும் தெய்வமாகவே விளங்குகிறாள். இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன்.